ஏய் சண்முக பாண்டே, ஏய் சண்முக பாண்டே. ஏய் என்னடா அண்ணன் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஏய் உனக்கு என்னடா மரியாதை? கூட பிறந்த தம்பியை கொல்ல பார்த்த உனக்கு என்னடா மரியாதை? சொல்லிட்டாடா காஞ்சனா, உன் கள்ளத்தனம் மொத்தத்தையும் சொல்லிட்டா. கருக்கான வச்சா என்ன கொல்ல பார்த்த? டேய் தம்பி, அவ பொய் சொல்றாடா. அவ பேச்செல்லாம் நம்பாத. அவ திட்டம் போட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க பாக்குறாடா. டேய் வேஷம் போட்டது போதும்டா, நிறுத்துடா. அண்ணனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல, உன்னை கொல்ல பார்த்தது அவன் தான் பழனிசாமி அப்பவே சொன்னான்டா. ஆனா நான் நம்பல. நம்பாம அவனை திட்டி அனுப்பிச்சிட்டேன். கடைசியில அவன் சொன்னதை உண்மையாக்கிட்ட இல்ல. தம்பி பேசாத. அந்த வார்த்தை அயோக்கியனான உன் வாயில இருந்து வரக்கூடாது. ராஸ்கல், நான் உன்னை ராமனா வசத்தி பார்த்தா நீ ராவணனாவா இருந்திருக்க. ஏய் என்ன கொன்னு ஒரே நேரத்துல 2 பேரோட தாலியா இருக்க பாத்தியாடா. எல்லாம் ஈன பிறவிடா. நன் பிறப்புக்கும் விசுவாசமா இல்ல, பாண்டியம்மா போட்ட உப்புக்கும் விசுவாசமா இல்ல. இதுவரைக்கும் நீ உயிரோட இருந்ததே அதிகம்டா. செத்து போ. டேய் தம்பி, ஏதோ அறிவில்லாம செஞ்சிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுறா. உன்னை விட்டா தெய்வம் என்ன விடாது. கப்பல் கொடி உறவு தொலைச்சு கட்ட நினைச்ச நீ மண்ணுக்குள்ளதான் வாழவே தவிர மனுஷங்களுக்கு நடுவுல வாழவே கூடாது. வெட்டுறதுனா என்ன, செத்து போறதுனா என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல. இப்போ 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 தெரிஞ்சுக்கோ. முத்துமாண்டி, உன் காலில் வேணாலும் நான் விழறேன்டா. என்ன விட்டுறா, என்ன விட்டுறா. நான் இல்லனா என் குடும்பமே அனாதையா தெருவுல நிக்கும்டா. ஆஹா, ஏய் நீ ஏற்பாடு பண்ண கருக்கா என் கதையை முடிச்சிருந்தானா என் குடும்பம் அனாதையா போயிருக்குமே. அதுக்கு என்ன சொல்ற? மானம் கெட்டவனே. ஏய் உனக்கு பின்னால உன் குடும்பத்தை காப்பாத்த உன் புள்ள தங்கதுரை இருக்கான். எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்களாச்சே. நான் செத்துருந்தா அவங்க தெருவுக்குலடா வந்திருப்பாங்க. தெருவுக்குலடா வந்திருப்பாங்க. தெருவுக்குலடா வந்திருப்பாங்க. தெருவுக்குலடா வந்திருப்பாங்க. என்ன பயங்கரமான கனவு. செண்பக பாண்டியா, என்ன பாக்குற? நமக்கு தான் மனசாட்சியே இல்லையே. இவன் எப்படி வந்தான்னு பாக்குறியா? இருந்தாலும் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் கடைசியில உன்னை காப்பாத்திட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்ப பயங்கரமான கனவு கண்டியே, அது உண்மையா நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. காஞ்சனா முத்துப்பாண்டிய போய் பார்த்தா அவன் கத்தியோட வந்து உன்னை பார்ப்பான். அது நடக்கணுமா? முத்துப்பாண்டி உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். அதுக்கு நீ துரோகம் செஞ்சது தெரிஞ்சா அப்புறம் வெட்டு 1 துண்டு 2 தான். செண்பக பாண்டியா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ வெறும் காத்துல வாள் வீசுறவன். ஆனா முத்துப்பாண்டி அந்த மாதிரி இல்ல. உன் வஞ்சனை அவனுக்கு தெரிஞ்சது வாழை மரத்தை வெட்டுற மாதிரி வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். சொல்லு, இப்ப என்ன பண்ண போற? கண்டிப்பா நீ காஞ்சனா வாயை மூடியே ஆகணும். அவ வாயை திறந்தா அடுத்த நிமிஷமே உன் கல்லறை பயணம் ஸ்டார்ட் ஆயிடும். காஞ்சனா வாயை மூடணும்னா தங்கதோர அவ கழுத்துல தாலியை கட்டணுமே. கட்டவை, இல்லனா நீ கட்டையில போயிடுவ. கட்டவைன்னு நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. அவன் தான் இப்ப நல்லவனா திருந்திட்டானே. அதுக்காக அவனை காஞ்சனாவுக்கு கட்டி வைக்க மாட்டியா? அப்ப முத்துப்பாண்டியோட கத்திக்கு உன் கழுத்தை தயாரா வச்சுக்க. நான் போறேன். வேற வழியே இல்லை.
நான் என்னை காப்பாத்திக்கணும்னா காஞ்சனா சொல்றதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். காஞ்சனா சொல்ற மாதிரி திலகாவை பிரிச்சு காஞ்சனாவை 2ஆம் தரமா கொண்டு வந்தே ஆகணும்.